நடிகர் ரஜினி அவர்கள் மட்டும்தான் எல்லா பண்டிகைக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்றாரு. இந்த பழக்கம் ஏன் மற்ற நடிகர்களுக்கு இல்லைன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. அதனால தான் கடந்த 50 ஆண்டுகளாக ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். அல்லு அர்ஜுன் போர்க்கடவுள் அப்படிங்கிற படத்துல முருகனா நடிக்கிறாருன்னு ஒரு தகவல் வருது. இந்த தகவல் உண்மையானு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அல்லு அர்ஜுன் இது போன்ற படங்கள் நடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்திய திரைப்பட புத்தகங்களுக்கு சென்சார் இருக்கான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே திரைப்படங்களுக்கு தான் தணிக்கையை தவிர திரைப்படம் சம்பந்தமான புத்தகங்களுக்கெல்லாம் தணிக்கை இல்லை. பொதுவாக சினிமா எடுக்க யூஸ் பண்ணுற கேமராக்கு கிம்பிள் இருக்கான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்கள் எடுக்க பயன்படுத்துகின்ற கேமராக்களுக்கும் கிம்பிள் இருக்குது. சுந்தர்சியுடைய சங்கமித்ரா, சங்கருடைய வேல்பாரி, இதில் எந்த படம் தொடங்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர்சியினுடைய சங்கமித்ரா, சங்கர் உருவாக்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற வேள்பாரி ஆகிய 2 படங்களுடைய படப்பிடிப்பும் நிச்சயமாக தொடங்கும். ஆனால் எப்போது தொடங்கும் என்பதற்கான பதில் தான் இருவரிடமும் இல்லை. பெண்களை வர்ணித்து பாடல் எழுதுறதுல யார் சிறந்தவர், கண்ணதாசன் அவர்களா வாலி அவர்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பெண்களை வர்ணித்து பாடல் எழுதுவதில் கவிஞர் கண்ணதாசன் தான் சிறந்தவர். சினிமாவில் ஜெயித்தவங்க தோற்றவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. சினிமாவில் நான் ஜெயிச்சிடுவேன்னு இருக்கவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு சரளமேடுலேருந்து கார்த்தி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றவர்களுக்கு நாம் அந்த முயற்சியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல வேணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய மூலதனம். அடுத்து அவர்கள் அடையக்கூடிய வெற்றிகளுக்கெல்லாம் அதுதான் ஆதாரமும் கூட.